195% நம்ம எதையெல்லாம் பாவம் என்று பயந்து ஒதுக்கி வைத்தோமோ இன்றைக்கு அதெல்லாம் நம்மட வீட்டில் டிவி மட்டும்தான் இல்லை, அதை விட மோசமான படத்தை பெட்டில் படுத்துக்கிட்டு காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு மனைவியையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அந்த பாவத்தில் கழிக்கிற நேரம் என்பது மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் கிடையாது. பார்த்துட்டேன் தானே, பார்த்தா என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா இல்லையா? நம்ம பார்த்த ஃபேஸ்புக்கில் வந்த, யூடியூப்ல வந்த, வாட்ஸ்அப்ல வந்த மோசமான இந்த பிக்சருக்கு தௌபா செஞ்சோமா? இல்லை. ஏன்? அது பாவம் இல்லை நம்மட பார்வையில், அது பாவமே இல்லை நம்மட பார்வையில். முதல் ஒரு காலம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கசக்கி போட்டவங்க இப்ப பிஸ்மில்லாஹ்னு எடுத்து பார்க்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்மட கால நேரம் அத்துணையும் நாம் விரும்பியோ வெறுத்தோ வீணடிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் போன ரமலான்ல ஓதிய குர்ஆன் இதுவரைக்கும் ஓதாத உறவுகளும் இருக்கிறாங்க. ஆனால் நோன்பு துறந்துட்டாவது ஃபேஸ்புக் பார்க்கணும் என்ற ஆசையோட உள்ளவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நோன்பு பிடிக்கிறதுக்கு முதல் அந்த பாங்கு கேட்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குமே, அந்த நேரத்தில் இஸ்திக்பாருடைய நேரம், துஆவுடைய நேரம், குர்ஆனுடைய நேரம், அந்த நேரத்திலே கொஞ்சம் ஃபேஸ்புக்கை பார்த்துக்குவோம் அப்படி என்று பார்க்கக்கூடியவர்கள் தான் எம்மளில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம விரும்பியோ வெறுத்தோ இன்னைக்கு நம்ம விதத்துல கவனமா இருக்கிறோம், ஷிர்க்ல கவனமா இருக்கிறோம். ஆனா நம்மள அறியாம ஆபாசம் பார்க்கிற போட்டோ விஷயத்துல விழுந்துட்டோம். மியூசிக் ஹராம் என்று பயான் பண்ணின நாங்க எங்கட பெட்ல, எங்கட மனைவியோட, எங்கட பெட்ரூம்ல, எங்கட போன்ல, எங்கட வாட்ஸ்அப்ல, எங்கட எத்தனையோ சோசியல் மீடியா ஊடாக இன்னைக்கு அந்த மியூசிக் சர்வசாதாரணமா போயிட்டு நம்மளும் பார்த்துட்டு இங்க பாருண்டா எப்படி போட்டிருக்கிறான்னு பாருண்டா, அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது. அந்த ஹராத்தை செய்கிறோம், மற்றவனையும் செய்ய வைக்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த கால நேரத்தை வேஸ்ட் ஆக்குற அடிப்படையில் பார்க்க வைக்கிறோம். கல்புக்குள்ள கொஞ்சம் கூட கவலை இல்லை.